ஹலோ கைஸ், வீடியோ என்னென்னா, இந்த கடையை கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் இந்த கடையில் ஒரு நாளாச்சு சாப்பிடணும்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி சாப்பிட வந்தாச்சு. கடை நேம் சீப் அண்ட் பெஸ்ட். அண்ட் நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்திருந்தேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பரோட்டாக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பரோட்டாக்காக கடைக்குள்ளே ஒரு கூட்டமே வெயிட்டிங்கில் இருந்தது. எங்கள்கிட்டையும் சப்ளையர் வந்து பிரியாணிக்காண்டி ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தாரு. ஆனால் வாய்ப்பு இல்லை, நாங்கள் பரோட்டாவே சாப்பிட்டுக்கிறோன்னு வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்படியே ஆளுக்கு 2 பரோட்டாவும் சால்னாவும் வச்சார். அந்த சைடில் இருக்கிற சால்னா வந்து பரோட்டா கூட கொடுக்குற சால்னா எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம். டீசென்ட் டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு சால்னா. நாங்கள் நல்லா பரோட்டாலாம் பிச்சு போட்டு ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே ஒரு பீஃப் சுக்கா ஒன்று வாங்கி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டோம். பீஃப் சுக்காவோட ஃபோட்டோ இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் குவான்டிட்டி. 2 பேர் பிரித்து தாராளமாக சாப்பிட்லாம். நல்லாவே இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த கடையில் பரோட்டா தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். நல்லா முருவலாக கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டும் வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த பரோட்டா தான் நல்லா மொறுன்னு இருந்தது. நல்லா அதை பிச்சு போட்டு சால்னாவை வந்து லிட்ரலி ஒரு பரோட்டாவுக்கு ஒரு கிண்ணம் சால்னா வாங்கியிருந்தோம். நல்லா அந்த மொறு பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவில் ஊற வச்சு சைடில் அந்த பீஃப் சுக்கா கொஞ்சோண்டு ஆம்லேட்னு எடுத்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. அண்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு கூட்டமாக தான் இருக்கும். பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா நீட்டாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம். ரொம்ப நாள் ஆசையாக அந்த இந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன, இந்த கடையில் இன்னும் பிரியாணி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு சாப்பிட்லாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.